നാരായണീയത്തിലെ 26வது ദശകം அதில் 1வது ஸ்லோகத்தை பார்த்துட்டு இருக்கோம். பாண்டிய கண்டத்தில் ஒரு ராஜா இருந்தார். அவருக்கு பேரு இந்திரத்யும்னன். மலைய பர்வதத்தில் பகவானை தியானிச்சுண்டு துரிய அவஸ்தையில சமாதிஸ்தனாயிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிற டைமில் ஆதித்ய மரியாதையை எதிர்பார்த்துண்டு அங்க வந்த அகஸ்திய மாமுனி அவரை ராஜா கவனிக்கலை. மனசு ஃபுல்லா பகவான்ல லயிச்சுட்டு இருந்தது. அதனால சுற்றுச்சூழல்ல ஆறு வந்திருக்கா ஆறு இருக்கா ஒன்றும் அவருக்கு தெரியலை. அதாக்கும் இந்த ஸ்லோகம். பாண்டிய கண்டாதிராஜ இந்திரத்யும்னஹா. பாண்டிய தேசத்துல பாண்டிய பூப்பிரதேசத்துல இருக்கிற அதிபதியா இருக்கிற இந்திரத்யும்னன் அப்படிங்கிற ராஜா தொது பக்தாத்மா பகவானோடு பக்தனுமா இருக்கிற அவரு இந்திரத்யும்னன் குலபர்வதமாயிருக்கிற சந்தனாத்ரவ் சந்தன பர்வதத்துல சந்தன பர்வதம் சொன்னா மலைய பர்வதம் நிறைய நிறைய சந்தன மரங்கள் அந்த மலையில இருக்கிறதுனாலயாக்கும் மலைய பர்வதம் அப்படின்னு அந்த பர்வதத்துக்கு பேரு. அதனாலேயே நிறைய சந்தன மரங்கள் இருக்கிறதுனால சந்தனாத்ரி சந்தன அத்ரி அத்ரினா மலை. அப்படி ரெண்டு பேர் இருக்கு அந்த பர்வதத்துக்கு. அப்படி சந்தன பர்வதத்துல கதாச்சித் 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 சொன்னாக்கா ஒருக்கா ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் தொது சேவாயாம் மக்னதீஹி பகவானை மனசுல நினைச்சுண்டு பகவானே அப்படின்னு பகவானை கூப்பிட்டு பட்டதிரி இங்க சொல்ல ஆரம்பிக்கிறார். பகவானை பூஜிக்கிறதுல முழுகி இருந்த புத்தியோடு கூடின இந்திரத்யும்ன ராஜா. அதாக்கும் இங்க சேவாயாம் அக்னதீஹி அப்படின்னு சொன்னது. பகவானே பகவானை சேவிக்கிறதுல மனசு முழுகி இருந்த இந்திரத்யும்ன ராஜா அப்படின்னு பட்டதிரி இங்க சொல்றார். பாண்டிய தேசம், சோழ தேசம், சேர தேசம் இப்படின்னு இருக்கிற தேசங்கள் எல்லாம் இப்ப இருக்கிற தமிழ்நாட்டிலேயாக்குமே இருந்தது. அதனாலேயாக்கும் இங்க பாண்டிய தேசம் அப்படின்னு சொன்னது. ரொம்ப பெரிய விஷ்ணு பக்தனா இருந்தார் இந்திரத்யும்னன். ந ஏவ ஆலுலோகே. அவரு இந்த அகஸ்திய மாமுனிய பார்க்கவே இல்லை. அவரு பார்க்காததுக்கு என்னவாக்கும் காரணம் அப்படின்னு சொல்லப்படுறது ஆதித்ய காமம் அதிதி சல்காரம் ஆகிரகிச்சுண்டு வந்த பிராப்தம் வந்து சேர்ந்த அகஸ்திய முனிய அவரு பார்க்கலை. அவரு பார்க்கவே இல்லைன்னு முதல்ல சொல்லிட்டு என்னத்தை பார்க்கலை அப்படின்னு சொல்றது யாக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆதித்ய சல்காரத்தை எதிர்பார்த்துண்டு வந்த அகஸ்திய மாமுனிய அவரு பார்க்கலை. மாமுனிகள் எல்லாம் வீடுகளுக்கு வரத்த ரொம்ப ரொம்ப சல்காரம் பண்ணுவோம். அதோ பாதம் கழுகி அவளுக்கு உட்காரத்துக்கு இடம் கொடுத்து பூஜை பண்ணி எல்லாம் பண்ணுவோம். சாதாரணக்காரர்களே இப்படின்னா ஒரு ராஜாவோடு இடத்துக்கு அகஸ்திய மாமுனி மாதிரி பெரிய பெரிய மாமுனி எல்லாம் வந்தா எவ்வளோ பெரிய சல்காரம் நடக்கும். இந்த அகஸ்திய மாமுனிக்கு அந்த எதிர்பார்ப்பு எல்லாம் இருந்தது. இப்படி ஒரு இந்திரத்யும்ன மகாராஜா கிட்ட போலாம், அவரு நம்மளை நல்லா சல்காரம் பண்ணுவர், நிறைய நகை பணம் எல்லாம் தருவர். அவரோட மனைவிக்கு
அகஸ்தியமாமுனியோடு மனைவிக்கு நிறைய நகைகளை இப்படி இவர் ஒவ்வொரு இடத்துலேருந்து கொண்டு போய் கொடுப்பார். அப்போ இதெல்லாம் மனைவிக்கு கொண்டு போய் கொடுக்கலாம் இப்படியெல்லாம் நினைச்சுட்டு பெரிய ஒரு ஆக்கிரகத்தோடு கூடிட்டாக்கும் அவர் வந்தது. அப்படி வந்த முனிய அக்கும் ராஜா பார்க்கலை அப்படின்னு இந்த ஸ்லோகம். ரெண்டாவது ஸ்லோகம். அகஸ்திய மகர்ஷி ஆகட்டும் ரொம்ப ரொம்ப கோபிச்சுண்டார். மரியாதைக்குரியவர்கள் வந்தானாக்கா, ரெஸ்பெக்ட் பண்ண வேண்டிய ஆளுகளெல்லாம் வந்தானாக்கா அவளை ரெஸ்பெக்ட் பண்ணத்தானே வேணும். அப்படி கண்டுக்காம உட்கார்ந்துட்டு இருக்கார் இந்த ராஜா. ஸ்டாச்சு மாதிரி உட்கார்ந்துட்டு இருந்தார். அதனாலேயே ஸ்டாச்சு மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கிற நீ ஒரு ஆணை ஆயிட்டு போ அப்படின்னு சாபம் கொடுத்தார். அந்த ராஜா பகவானோட ஸ்மரணை விடாம இப்படி தியானிச்சுட்டே இருந்தார். அந்த தியான அவஸ்தையிலேயே ஒரு ஆணையாயிட்டு மாறிட்டார். அவருக்கு தியான அவஸ்தையிலேருந்து அவர் இன்னும் மீண்டு வந்துട്ടില്ലേ. அந்த தியான அவസ്ഥയിல உட்கார்ந்தபடி அவரு ஒரு ஆணைയായിട്ട് മാറിനാർ. அதாக்கும் இந்த ஸ்லோகம். அதா அதுக்கப்புறமா கும்போத்பூதிஹி கும்பஹா உத்பூதிஹி കുടത്തിലേന്ത് ഉത്ഭവിച്ച അഗസ്ത്യമാമുനി. കുംഭം ചൊല്ലണ കുടം. ഒരു പെരിയ പാനയ്ക്കുള്ളേന്ത് ഉത്ഭവിച്ച അഗസ്ത്യമാമുനി. സംവൃത ക്രോധഭാരഹ. പെരിയ കോപം വന്ന് அதிசக்தமான கோபத்தால இந்திரத்யும்ன ராஜாவை சபிச்சார். எப்படி சொல்லியாக்கும் சபிச்சது அப்படின்னு சொல்லப்படுறது. ஸ்தப்தாத்மாத்வம். ஸ்டாச்சு மாதிரி நான் வந்தது தெரியாம அசையாம உட்கார்ந்துட்டு இருக்கிற நீ. ஹஸ்திபூயம் வஜா. ஒரு ஆணையாயிட்டு தீரு அப்படின்னு இது இப்படி ஏனம் இது மாதிரி சப்த்வா சபிச்சார். എന്നിട്ട് பிரத்யகாது அங்கேருந்து முனி திரும்ப போயிட்டார். സഹ അഭി ഇന്ദ്രദ്യുമ്ന രാജാവാകട്ടെ ത്വത് ഭഗവാനോട് സ്മിருதி அந்த பகவானோட நினைப்பு இப்படி மனசுக்குள்ள இருக்கிறதுனால தன்யம் சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு கூடிட்டு எந்த விதமான சங்கடமும் இல்லாதக்கி மைண்ட் டிஸ்டர்ப் ஆகாதக்கி முனியோடு வாக்குக்கு எதிர்வாக்கு சொல்லாதக்கி சாபத்துக்கு பரிகாரம் அல்லதும் இருக்கா அப்படின்னு கூட கேட்காதக்கி ഹസ്തി ഇന്ദ്രത്വം ലേബേ. ഇന്ദ്രൻ சொன்னாக்கா ஒரு டாப் மோஸ்ட் பதவியாக்கும். அது தேவேந்திரன் அப்படின்னா தேவர்களோடு அதிபதி. கஜேந்திரன் சொன்னாக்கா ஆனகளோடு தலைவன். சிம்ஹேந்திரன் சொன்னாக்கா சிங்கங்களோடு ராஜா. அப்போ ஹஸ்தி சொன்னா ஆனை. ஹஸ்தி இந்திரத்வம் லேபே. ഗജരാജാവായിട്ട് തീർന്നാർ. ആനത്തലവനായിട്ട് തീർന്നാർ. ആനകളോട് തലവൻ ഇന്ദ്രൻ அப்படின்னா அது ஒரு பதவியாக்கும். ചെയർമാൻ அதே மாதிரி பெரிய டாப் லெவல் ஸ்தானங்களில் இருக்கிற எம்டி இப்படி எல்லாம் இருக்கிற ஒரு ஸ்தானம் மாதிரி அது ஒரு இந்திரன் சொல்றது ஒரு ஸ்தானமாக்கும். அப்படி ஒரு தலைவன் அப்படிங்கிற பதவி லேபே அவருக்கு கிடைச்சது. மூணாவது ஸ்லோகம் பார்க்கிறோமே. இந்த ஆனை தலைவன் ஆனைகளோடு எல்லாம் தலைவனாயிட்டு இந்திரத்யும்னன் மாறினார். அவர் என்ன பண்ணினார் அப்படின்னாக்கும் இந்த ஸ்லோகம். പാലാഴിയോട് നടുവില് ത്രികൂട പർവ്വതത്തില് പിടിയാനകളോട് കൂടിയിട്ട് വിളയാടിയിട്ട് എല്ലാ ജന്തുക്കളെയും തന്നോട് ബലത്താല്
கண்ட்ரோல் பண்ணினார். பக்தர்களுக்கு ஏது யோனியில பிறந்தா என்ன வாக்கும் கிருஷ்ணா, எந்த யோனியில பிறந்தாலும் சரி, அசுர யோனி ஆனாலும் சரி, தேவயோனி ஆனாலும் சரி, மிருகமானாலும் சரி, பறவையானாலும் சரி, எந்த யோனியில ஜனிச்சானாலும் அவ சிரேஷ்டர்களாயிட்டு தான் இருப்பா அப்படின்னு பட்டதிரி இங்க சொல்லிட்டு இருக்கார். துக்தம் ஜனன பாலு, அம்போதி ஜனன சமுத்திரம். துக்தாம் போதேஹே அப்படின்னாக்கா துக்த அம்போதேஹே, பாலாழியோடு மத்தியராஜி நடுவுல இருக்கிற திரிகூடே சைலே, திரிகூட பர்வதத்துல வசாபிகி பிடியானகளோடு கூடிட்டு கிரீடன் விளையாடிண்டு அயம் அந்த யூதபகா ஆனையோடு தலைவன், நிறைய ஆன கூட்டங்களோடு தலைவன், சக்தியா சரீர பலத்தால சர்வான் ஜந்தூன் எல்லா ஜீவிகளையும் அத்தியவர்த்திஷ்டா எல்லா ஜீவிகளையும் பலத்தால ஜெயிச்சார். എന്നിട്ട് ഭക്തതിരി ഭഗവാൻ കിട്ട കേക്കറാർ, ത്വത് ഭക്താന ഭഗവാനെ, ഭഗവാനോട് ഭക്തர்களுக்கு കുത്ര ഉത്കർഷലാഭഹാന, എങ്കേയാക്കും ശ്രേഷ്ഠത ഇല്ലാത്തത്? ഭഗവത് ഭക്തர்களெல்லாம் എങ്കേയും ശ്രേഷ്ഠர்கள் தானே. பேரும் புகழும் பதவியும் பகவத் பக்தர்களுக்கு அவ கேட்காதக்கே பகவான் கொடுப்பேளே, இப்படியாக்கும் பட்டதிரி பகவான் கிட்ட கேட்கிறார். 4வது ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோம். கஜேந்திரன் அந்த ஆனையோடு சரீரம் கிடைச்சதுனால ரொம்ப பலம் இருந்தது, சக்தி இருந்தது கஜேந்திரனுக்கு. அந்த பலத்தாலையும் அதே மாதிரி பாலாழிக்கு நடுவில் இருக்கிற திரிகூட பர்வதத்தோடு திவ்யத்துவத்தினாலையும் எந்த விதமான கஷ்டமும் இல்லாதக்கி வாழ்ந்து வந்தார். இப்படி இருக்கிறத பெரிய வெயில் காலம் வந்தது. அப்போ ஒரு நாளைக்கு வெயில் சூடுனால தளர்ந்து போன ആനക്കൂട്ടങ്ങളോട് കൂടിയിട്ട് ഗജേന്ദ്രൻ ഭഗവാനോട് പ്രേരണയാല திரிகூட பர்வதத்தோடு தாழ்வரையில இருக்கிற கிருதுமான் அப்படிங்கிற உத்தியானத்துல இருக்கிற பொய்கையில இறங்கி நன்னா தண்ணியில விளையாடினார். ச அயம் அந்த கஜேந்திரன் இந்திரத்யும்னனோடு அடுத்த ஜென்மமாயிருக்கிற கஜேந்திரன் ஸ்வேன ஸ்தேம்னா சொந்தம் சக்தியாலயம் திவ்ய தேசத்துவ சக்தியா திவ்ய தேசத்தோடு மகிமா பிரபாவத்தாலயம் கேதான் அப்பிரஜானன் எந்த விதமான சிரமமும் இல்லாதக்கி ஒருபோதும் எந்த சிரமமும் அனுபவிக்காம இருந்த அந்த டைம்ல கதாச்சித் ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் கர்மதாந்தகா அதி கடினமான வேனல் சூடினால டயர்டாயிட்டு சைலப்பிராந்தே பர்வதத்தோடு தாழ்வரையில மலை அடிவாரத்துல சரஸ்யாம் இருக்கிற தடாகத்துல தாமரை பொய்கையில ஆம்பல் பூ தாமரை பூ எல்லாம் இருக்கிற அந்த பொய்கையில தொது பிரணுன்னஹா பகவான் பிரேரணை பண்ணினதுனால பகவத் பிரேரணையால யூதைஹி சார்த்தம் ஆன கூட்டங்களோடு கூடிட்டு அபிரேமே அந்த தடாகத்துல விளையாடி ஜலக்கிரீடை பண்ணறதுக்கு ஆரம்பிச்சார். தும்பிக்கையால தடாகத்துல அடிச்சு தும்பிக்கையில தண்ணிய ரொப்பிண்டு அந்த தண்ணிய 4 பக்கத்திலையும் சீட்டி தண்ணியில தும்பிக்கைய முக்கி
அந்த துதிகையில தண்ணியை ரொப்பி தன்னோடு முதுகிலேயே விட்டுண்டு, அதே மாதிரி மறுபடியும் அந்த தும்பிக்கையில தண்ணியை ரொப்பி கூட வந்திருக்கிற ஆனைகளோடு மேலெல்லாம் வருஷிச்சுண்டு சந்தோஷ மிகுதியால விளையாட்டம் தொடங்கினார் கஜேந்திரன். 5வது ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோம். அந்த டைமில தேவல மகர்ஷியோடு சாபத்தால முதலையாயிட்டு தீர்ந்து அந்த பொய்கையில வாழ்ந்துட்டு இருந்த ஹூ அப்படிங்கிற கந்தர்வன் இந்த ஆனத்தலைவனோடு பின்காலில பிடிகூடினார். நன்ன விஷய விரக்தி வரதுக்காயிட்டு பகவல் பக்தர்களுக்கு பலவிதமான துக்கத்தை கொடுப்பேளே. இந்த துக்கம் வரத்தையாக்கும் நமக்கு அட்டாச்மெண்ட் எல்லாம் கட்டாகிறது. நம்மளோட மனசு இப்படி விரக்தி பாவத்துக்கு போறது. அப்ப துக்கம் கொடுக்கறது பகவானுக்கும். அந்த துக்கத்தினாலேயாக்கும் கஜேந்திரனுக்கு விரக்தி பாவம் வரணும் அப்படின்னு பகவான் நிர்ணயிச்சதுனால கஜேந்திரனுக்கு ஒரு சங்கடத்தை கொடுக்கறதுக்காக முதலைய விட்டு கஜேந்திரனோட காலில பிடிக்க சொன்னார் பகவான். தோண வச்சார். அது வழியா கஜேந்திரன் பகவானை கூப்பிடுறத, பகவான் அங்க பிரத்யட்சப்படுறத அந்த ஹூ அப்படிங்கிற கந்தர்வன் ஆனைய கடிக்கிறதுக்கு வேண்டிட்டு அக்கும் அங்க முதலையாயிட்டு பகவான் ஏற்பாடு பண்ணியிருக்கார். அந்த ஹூ அப்படிங்கிற முதலைக்கும் பகவான் அனுகிரகம் கொடுக்கறத நம்ம பார்ப்போம். தாவது கஜேந்திரன் ஜலக்கிரீடை நடத்திட்டு இருந்த அந்த டைமில ஹூ அப்படிங்கிற கந்தர்வன் கூடியும் தேவலஸ்ய சாபாது தேவல மகர்ஷியோடு சாபம் காரணமாயிட்டு கிராஹீபூதகா ஒரு முதலையாயிட்டு தீர்ந்து தது ஜலே வர்த்தமானகா அந்த ஜலத்துல வளரவனாயிட்டு ஏனம் ஹஸ்தினம் அந்த ஆனைய பாததேசே ஜக்ராஹா பாதத்துல கடந்து அப்புறம் பிடிச்ச சொகானாம் சாந்தியர்த்தம் ஹி சொகானாம் பகவல் பக்தர்களுக்கு சாந்தியர்த்தம் சமாதானம் நிம்மதி கிடைக்கிறதுக்காயிட்டாக்குமே பகவான் பகவல் பக்தர்களுக்கு ஸ்ராந்திதஹா அசி ஹி சிரமங்களை கொடுக்கிறாள் அப்படின்னு பட்டதிரி பகவான் கிட்ட சொல்றார். பகவல் பக்தர்களுக்கு துக்கத்தை கொடுத்து அந்த துக்க வழியா அவ மனசுல இருக்கிற பலவித அவளோடு பலவித துக்கங்களுக்கு நடுவுல அவ பகவான நன்னா டீப்பாயிட்டு கூப்பிடுவா. அதுக்கு வேண்டிட்டு அக்கம் இந்த துக்கத்தை கொடுக்கறது அப்படின்னு பட்டதிரி பகவான் கிட்ட சொல்றார். 6வது ஸ்லோகத்தையாக்கும் பார்த்துட்டு இருக்கோம். பகவானை சேவிச்சதனோடு மகாத்மியத்தால ஒருத்தராலையும் தோக்கடிக்க முடியாத அந்த கஜேந்திரன் 1000 வருஷக்காலம் முதலகிட்ட போராடின அந்த கஜேந்திரனோடு பிராராப்த கர்மத்தை இல்லாம பண்றதுக்கு பகவான் முடிவு பண்ணினோன்னு பகவானோடு பாத பத்மங்களில அந்த கஜேந்திரனுக்கு நல்ல திருடமான பக்தி ஸ்ட்ராங் ஆகிறதுக்காயிட்டு முதலகிட்ட இந்த கஜேந்திரனை தோக்க வச்சார் பகவான். அப்பத்தானே அகங்காரம் எல்லாம் போகும். நமக்கெல்லாம் பெரிய பெரிய கஷ்டங்கள் எல்லாம் வருது அப்படின்னா நம்மளோட பிராராப்த கர்மம் முடிய போறது அப்படின்னு அர்த்தம். ரொம்ப ரொம்ப துரிதங்கள் எல்லாம் தந்து நம்மளெல்லாம் அதெல்லாம் அனுபவிச்சு தீர்த்துட்டோம்னா நம்மளோட பிராராப்த கர்மங்கள் முடிஞ்சு போயிடும் அப்படிங்கிறதையாக்கம் இதன் வழியா தெரிஞ்சுக்கிறோம்.
அதுக்கப்புறமா நம்ம எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாதக்கு பகவானை ஸ்ட்ராங்கா கூப்பிடுவோம், பகவத் யாத்திரை நடத்துவோம். இப்ப கஜேந்திரனுக்கு அப்படி ஒரு சிச்சுவேஷனை பகவான் உண்டாக்கினார். முதல்ல கிட்ட கஜேந்திரன் தோத்து போனார். தொது சேவாயாம் வைபவாத் பட்டதிரி பகவான் கிட்ட சொல்றது ஏற்கமே பார்க்கிறோம். பகவானே, உங்களை பூஜிச்சதினால இந்திரத்யும்னன் பெரிய விஷ்ணு பக்தனாயிருந்ததை நம்ம பார்த்தோம். அகஸ்திய மாமுனி முன்னால வந்துட்டு கூடியும் அவருக்கு தெரியலை, துரியாவஸ்தை அப்படிங்கிற சமாதி அவஸ்தையில உட்கார்ந்துட்டு இருந்தார். கஜேந்திரன் பூர்வ ஜென்மத்தில இந்திரத்யும்ன ராஜாவா இருந்ததை நம்ம பார்த்தோம். ராஜாவான இந்திரத்யும்னன் வளர ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டு பகவானை பூஜிச்சுட்டு இருந்ததையும் நம்ம பார்த்தோம். அந்த மகத்துவத்தால அடுத்த ஜென்மமா இருக்கிற இந்த ஆனையோடு ஜென்மத்தில வல்சராணாம் சஹஸ்ரம் 1000 வருஷ காலம் துர்நிரோதம் முதலக்கி அடிபணியாம யுத்தம் செஞ்சார் கஜேந்திரன். முதல கிட்ட கஜேந்திரன் யுத்தம் பண்ணினார் அப்படின்னாக்கா இந்த முதலையோடு பிடியிலேந்து எப்படியாவது தப்பிச்சுக்கணும் அப்படின்னு காலை உதறி முயற்சி பண்ணினார் அப்படின்னு அர்த்தம். அப்படி இருக்கிற தம் ஹஸ்தி வீரியம் அந்த கஜராஜனை தொது பகவானோடு தொற்பத ஏகாகிர சித்தியை பகவானோடு பாதங்களில கான்சென்ட்ரேட் செய்ய வைக்கிறதுக்கு வேண்டிட்டு ஏகாகிர பக்தி கஜேந்திரனுக்கு உண்டாக்குறதுக்காயிட்டு காலே பிராப்தே சூட்டபிளான டைம் வந்தோன துவம் பகவானே, நீங்கள் நக்ர ஆக்ராந்தம் யதா முதலக்கி சரண்டரான கஜேந்திரனாக்கி மாற்றினார். முதல்ல கிட்ட கஜேந்திரன் தோத்து போனார் அப்படின்னு இந்த ஸ்லோகம். 7வது ஸ்லோகம். துக்கம் ரொம்ப ஜாஸ்தியானோன அஜ்ஞானம் நகர்ந்து போயிட்டு மனசுல பூர்வ ஜென்ம ஸ்மிருதி உண்டாகிறது கஜேந்திரனுக்கு. ஞானமும் பக்தியும் உண்டாகிறது. அந்த கஜேந்திரன் அந்த பொய்கையிலேந்து தும்பிக்கையால தாமரை பூக்களை பறிச்சு பகவான அர்ச்சனை பண்ணினார். அர்ச்சனை பண்ணிட்டே இருக்கிறத மனசுக்குள்ள பகவானோடு அந்த ஸ்தோத்திரங்கள் எல்லாம் ஞாபகம் வருது. போன ஜென்மத்துல பகவான ஜபிச்சுட்டு இருந்த நாமங்கள் எல்லாம் ஞாபகத்துக்கு வருது. நிர்குண பிரம்மத்தை பூஜிச்சுட்டு இருந்த அந்த ஸ்தோத்திரத்தை அப்படியே வாய்விட்டே சொல்லிவிட்டார் கஜேந்திரன் அப்படின்னு இந்த ஸ்லோகம். ஹே பராத்மன், பரம்பொருளா இருக்கிற பரமாத்ம சொரூபமா இருக்கிற பிரம்மஸ்வரூபமா இருக்கிற பகவானே அப்படின்னு பட்டதிரி பகவானை கூப்பிடுறார். ஆர்த்தி சங்கடத்தால வியக்தம் கிளியர் ஆயிட்டு வந்தது. என்னவாக்கும் கிளியர் ஆயிட்டு வந்தது? பகவத் ஸ்மிருதி கிளியர் ஆயிட்டு வந்தது. நம்மளெல்லாம் சில டைம்ல இப்படிதான் பெரிய பெரிய துக்கம் வரத்தையாக்கும் பகவானை டீப் ஆயிட்டு நினைப்போம். பகவானோட ஸ்மரணை வரதுக்காயிட்டாக்கும் பகவான் நமக்கு தாங்க முடியாதத்திரைக்கும் துக்கமும் வலியும் எல்லாம் தரது. நல்லா கிளியர் ஆயிட்டு ஞாபகம் வந்தோன பிரார்த்தன ஞான பக்தி பூர்வ ஜென்மத்துல அவருக்கு இருந்த அந்த பக்தி விஷ்ணு பக்தி அவருக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு சாதிச்சது. பூர்வ ஜென்மத்துல ஞானத்தோடும் பக்தியோடும் கூடின அந்த கஜேந்திரன் இந்திரத்யும்னனோடு அடுத்த ஜென்மமான கஜராஜா சுண்டம் தும்பிக்கை
உட்சிப்தைஹி தும்பிக்கையால எத்தி பிடிச்சார். என்னத்தையாக்கும் எத்தி பிடிச்சார் அப்படின்னு சொல்லப்படுறது. தும்பிக்கையால எத்தி பிடிச்சிட்டு மேல் பக்கமா தூக்கி எறிஞ்ச புண்டரீகைஹி தாமரப்பூக்களால, தும்பிக்கையால எத்தி பிடிச்சு பறிச்ச அந்த தாமரப்பூக்களை கையால அர்ச்சனை பண்ணினார் அப்படின்னு அர்த்தம். சமர்ச்சயன் பகவானை அர்ச்சிச்சுண்டு பூர்வ அபியஸ்தம் பூர்வ ஜென்மத்துல பூஜை பண்ணி பிராக்டிஸ் பண்ணி இருந்த நிர்விசேஷ ஆத்மனிஷ்டம், பிரம்மத்துக்கு ரூபமில்லை, குணமில்லை, பார்க்கறதுக்கு முடியாது, அப்படி இருக்கிற அந்த பரபிரம்மம் திரிகுணங்களிலேந்து சத்குணத்தை ஸ்வீகரிச்சுட்டாக்கும் பல பல அவதாரங்கள் எடுக்கிறார். பிரம்மம் அப்படிங்கிற பரம்பொருளை மனசுல திருடமா ஸ்ட்ராங்கா உறப்பிச்சுண்டு ஸ்தோத்திர சிரேஷ்டம் உத்தமமாயிருக்கிற ஸ்தோத்திரத்தை அன்வகாதீத் மறுபடியும் மறுபடியும் சொன்னார். இந்திரத்யும்னன் சொன்ன ஸ்லோகம் இப்போ கஜேந்திரனோட ஜென்மம் கிடைச்சோன சிரமப்படுற நேரத்துல சொல்லி அந்த சங்கடத்தை ஜாஸ்தி வந்த அந்த சங்கட டைமில் அந்த ஸ்லோகங்களை எல்லாம் கஜேந்திரன் சொன்னார் அப்படின்னு இந்த ஸ்லோகம். எட்டாவது ஸ்லோகம் நிர்குண பிரம்ம விஷயகமாயிருக்கிற இந்த ஸ்தோத்திரங்களை எல்லாம் கேட்டு பிரம்மா, அதே மாதிரி சிவன், இவாளெல்லாம் இந்த கஜேந்திரன் ஸ்துதிக்கிறது என்ன கிடையாது, இந்த கஜேந்திரன் ஸ்துதிக்கிறது என்ன கிடையாது அப்படின்னு நினைச்சு அவளை யாருமே கஜேந்திரனை காப்பாத்துறதுக்கு போகலை. அப்படி அத்தனை பேரும் அமைதியா இருந்தோன எல்லாருக்குள்ளேயும் ஆத்மாவாயிட்டு இருக்கிற பகவான் பெரிய பெரிய அதிசயமான காருண்ய பலத்தால கருடாருடனாயிட்டு அந்த கஜேந்திரனோட முன்னால பிரத்யட்சனானார். நிர்குணஸ்தம் ஸ்தோத்திரம் சமஸ்தம் ஸ்ருத்வா, கஜேந்திரனோட ஸ்துதி அப்படிங்கிறது நிர்குண பிரம்மஸ்துதியாக்கும். நிர்குண பிரம்மத்தை ஸ்துதிக்கிற ஸ்தோத்திரங்கள் முழுவதும் கேட்டுட்டு பிரம்ம ஈச ஆதிகி, பிரம்மன் ருத்ரன் இப்படி இருக்கிற தேவர்கள் எல்லாம் அகம் ந, இது என்ன ஸ்துதிக்கிறது கிடையாது, இது என்ன ஸ்துதிக்கிறது கிடையாது, இது அப்ரயாதே இப்படின்னு நினைச்சிட்டு கஜேந்திரனை காப்பாத்துறதுக்கு அவள் யாருமே போகலை. அப்படி ஒருத்தரும் கஜேந்திரனை காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ணாம இருந்தோன சர்வாத்மாத்துவம், சர்வ சரீரங்களிலேயும் பட்சி மிருகங்கள் மானுஷன் தேவர்கள் அசுரர்கள் உரகங்கள் இப்படின்னு சமஸ்த லோகத்திலேயும் ஆத்மாவான துவம் பகவான் ഭൂരി കാരുണ്യവേകാത് അതിശീഘ്രമായിട്ട് കാരുണ്യത്തോടു കൂടിയിട്ട് താർക്ഷ്യ ആരൂഢ ഗരുഡനോട് മുതുകലയേറി ഒക്കാന്നുണ്ട് പുരസ്താത് ഗജേന്ദ്രനോട് മുന്നാലെ പ്രേക്ഷിത അബൂഹു പ്രത്യക്ഷനായി ഭവിച്ചാർ. ഭഗവാൻ ഗരുഡാരൂഢനായിട്ട് ഗജേന്ദ്രനോട് മുന്നാലെ പ്രത്യക്ഷപ്പെട്ടാർ. ഒമ്പതാவது ശ്ലോകം ഭഗവാൻ அந்த கஜவீரனை தன்னோட கைகளால பிடிச்சு மேலே தூக்கி விட்டார். എന്നിട്ട് கையில் இருக்கிற சக்கரத்தால அந்த முதலைய பிளர்ந்தார். உடனடியா ஹூ ஹூ அப்படிங்கிற அந்த முதலை, ஹூ ஹூ அப்படிங்கிற கந்தர்வனாக்குமே முதலையாயிட்டு அந்த பொய்கையில இருக்கு. அந்த முதலைக்கு சாபமுக்தி கிடைச்சது. கஜேந்திரன் பகவானோடு அந்த சாரூபியத்தை பிராபிச்சு ஜொலிச்சு நின்னார். பகவானாயிட்டே அந்த ரூபம் கஜேந்திரனுக்கு வந்துடுத்து. பகவான மாதிரியே சங்கு சக்கர கதாதாரியோடு கூடிட்டு சாரூபியம் கிடைச்சது, சாரூபிய முக்தி கிடைச்சது கஜேந்திரனுக்கு. துவம் பகவான்
தம் அந்த ஹஸ்தி இந்திரம், ஹஸ்தினா ஆனை, ஹஸ்தி இந்திரம் அப்படின்னா கஜேந்திரனை, ஆனைகளில தலைவனாயிருக்கிற அந்த கஜேந்திரனை ஹஸ்தபத்மேன திருத்வா தாமர திருக்கரங்களால பிடிச்சு உயர்த்தினார், மேல தூக்கினார் அந்த தண்ணியிலேந்து. എന്നിട്ടോ ചക്രേണ സുദർശന ചക്രത്താല നക്രവല്യം വ്യതാരീഹി அந்த முதலைய பிளர்ந்தார். அஸ்மின் கந்தர்வே முக்தசாதே அந்த ஹூஹூ அப்படின்னு பேர் இருக்கிற கந்தர்வன் சாபத்திலேருந்து முக்தனாயி தீர்ந்தோன ஹஸ்தி அந்த கஜேந்திரனாகட்டும் தொது சாரூபியம் பிராப்ய பகவானுக்கு ஈக்குவலான பகவல் ரூபம் பிராபிச்சிட்டு தே தீப்யதே ஸ்ம ரொம்ப ஜாஸ்தியாக ஜொலிச்சு நின்னார். 10வது ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த கதையையும் ஒன்னையும் என்னையும் காலங்கார்த்தால ஆராக்குமோ ஸ்துதிக்கிறா. அப்படி ஸ்துதிக்கிறவாளுக்கு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியான ஸ்ரேயஸ் கிடைக்கும் அப்படின்னு பகவான் அனுகிரகம் கொடுத்துட்டு அந்த கஜேந்திரன் அப்படிங்கிற பக்தனோடு கூடிட்டு வைகுண்டத்தை பிராபிச்சார். அப்படி இருக்கிற குருவாயூரப்பா பகவான் என்ன காப்பாத்தணுமே அப்படின்னு பட்டதிரி இங்க பகவான் கிட்ட சொல்லிண்டு 26வது தசகத்தை முடிக்கிறார். ஏதது விருத்தம் இந்த கஜேந்திர மோட்ச கதையும் துவாம்சா மாம்சா கஜேந்திரா ஒன்னையும் பகவானான என்னையும் யஹ ஆராக்குமோ பிரகே பிரபாதத்துல காயேது புகழ்த்தி பாடரா ச அயம் அப்படி புகழ்த்தி பாடுற பக்தன் பூயசே சியாது ரொம்ப ஜாஸ்தியான ஸ்ரேயஸ் இருக்கிறவனாயிட்டு தீருவன். இது ஏனம் உக்துவா இப்படியெல்லாம் கஜேந்திரன் கிட்ட சொல்லிட்டு சாரூபியம் கிடைச்சு நிற்கிற அந்த கஜேந்திரன் கிட்ட சொல்லிட்டு பகவான் தேன சார்த்தம் அந்த கஜேந்திரனையும் கூட்டிண்டு விஷ்ணியம் கதஹா சொந்தம் ஸ்தானத்துக்கு திஷ்ணியம் கதஹா சொந்தம் ஸ்தானத்துக்கு போன அப்படி இருக்கிற அந்த பகவான் துவம் அந்த பகவான் வாதாலயேஷா குருவாயூரப்பா விஷ்ணு சர்வ வியாபியாயிருக்கிற பகவானே மாம் என்ன பாகி காப்பாத்தனமே அப்படின்னு பட்டதிரி இங்க பகவான் கிட்ட பிரார்த்திச்சுண்டு 26வது தசகத்தை முடிக்கிறார்.